Let us solve numerical problems in laws of motion topic. First question. A force of 50 Newton act on the object of mass 20 kg shown in the figure. Calculate the acceleration of the object in x and y directions. அப்படின்னா நம்ம வந்து x டைரக்ஷன்லயும் y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் x டைரக்ஷன்ல y டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து 15 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா 30 டிகிரி இருக்கு. சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன் இருக்கு. தீட்டா வந்து 30 டிகிரின்னு இருக்கு. சரி, எக்ஸ் காம்பனன்ட் ஃபோர்ஸ் ஒய் காம்பனன்ட் ஃபோர்ஸ் தனித்தனியாக ரிசால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அடுத்து வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் காம்பனன்ட் ஃபோர்ஸுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனஸ் இன்ட்டு காஸ் தீட்டா, ஃபோர்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு 15 வருது, காஸ் தீட்டா வந்து காஸ் 30ன்னு கிடைக்குது. காஸ் 30 √3/2 தெரியும். ஸோ 50 √3/2 இதுதான் வந்து எக்ஸ் காம்பனன்ட் ஃபோர்ஸ். இப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் ஈக்குவல் 50 × √3/2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து நமக்கு 20 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, 20 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து இந்த மாஸ் பிளேஸ்ல 20ன்னு போட்டுட்டு அதை 20 கீழே கொண்டு போயிருங்க. அப்போ 50/20 இங்கே இருக்கு, இங்கே √3/2 இருக்கு. இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ வந்து 5/4 இருக்குது. இந்த √3 அப்ராக்சிமேட்டா நம்ம 1.732 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2.165 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஒய் டைரக்ஷன்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஒய் டைரக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் டைரக்ஷன் ஈக்குவல் டு எஃப் சைன் 30. சரிங்களா? ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. சைன் 30 வந்து 1/2. ஸோ இங்கே மாஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 15 2 கேன்சல் பண்ணால் 25 எடுத்துக்கலாம். இந்த மாஸ் வந்து 20, ஆக்சலரேஷன் வந்து AY இஸ் ஈக்குவல் டு 25 எழுதிக்கலாமா? இப்போ ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 25/20 எழுதிக்கிங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து 1.25 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். A spider of mass 50 gram is hanging on a string of a cobweb as shown in the figure. What is the tension in the string? அப்போ tension in the string கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பாருங்க, இங்க வந்து இதுதான் ஸ்ட்ரிங்னு வச்சுங்க. இங்க வந்து என்ன இருக்கு? இந்த cobweb இருக்கு. சரிங்களா? சரி, இதனுடைய வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்போ mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இது ரெஸ்ட்ல இருக்கிறது, இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ரெஸ்ட்ல இருக்குன்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் mg ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் தான் டோட்டல் ஃபோர்ஸ் 0 இருக்கும். அப்பதான் ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ டென்ஷன் ஈக்குவல் டு mg. இங்க மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 50 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ m வந்து 50 கிராம்னா கிலோகிராம் மாத்தோம்னா 50 × 10⁻³ கிலோகிராம்னு வந்துடும். ஸோ அந்த மாஸ் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 50 × 10⁻³ இன்ட்டு நம்ம g வந்து 9.8 எடுத்துங்க. இந்த 50 × 10⁻³ இன்ட்டு 9.8 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.49 நியூட்டன். ஸோ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா 0.49 நியூட்டன் வருது. தேர்ட் சம் பாருங்க. வாட் இஸ் தி ரீடிங் ஷோன் இன் தி ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் இருக்கு, கவனிங்க இது. இப்போ வந்து இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க இந்த 4G இங்க வந்து 4G ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இங்கேயும் 4G ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால கேன்சல் ஆயிட்டு அப்போ நெட் 0, அதாவது நெட் ஃபோர்ஸ் 0 வரும். அதனால இது ஆக்சலரேட் ஆகாது, சிஸ்டம் ஆக்சலரேட் ஆகாது. சரி, அடுத்து வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த 4G ஃபோர்ஸ் இந்த புள்ளியை T டென்ஷன்ல புல் பண்ணும். அப்போ இந்த 4G ஃபோர்ஸ் தான் இந்த ஸ்ப்ரிங்கையும் T டென்ஷன்ல இப்படி புல் பண்ணுது. அப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர்ஸ் டென்ஷன் இன் தி ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து என்ன மெஷர் பண்ணா டென்ஷன் இன் தி ஸ்ப்ரிங். அப்போ இந்த பிளாக், அதாவது நல்லா பாருங்க, இந்த 4 கிலோகிராம் பிளாக் மட்டும் இருக்கு இல்லைங்களா, இது தனியா எடுத்தோம்னா இது நெட் ஃபோர்ஸ் 0 ரெஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, T இஸ் ஈக்குவல் டு 4G 4 × G அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா வெயிட்டை மெஷர் பண்ணும். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4 × G வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9.8. ஸோ 4 × 9.8 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 39.2 நியூட்டன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து 39.2 நியூட்டன் மெஷர் பண்ணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல டென்ஷன் எவ்வளோ மெஷர் பண்ணுதுன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர் வந்து 39.2 நியூட்டன் மெஷர் பண்ணுது. சரிங்களா? செகண்ட் கேஸ்ல எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது ரெண்டு காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒன்னு mg cos 30 அதாவது பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன், parallel டு தி இன்க்ளைன் பிளேன் வந்து mg sin 30 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த mg sin 30 ஃபோர்ஸ் தான் புல்லிங் ஃபோர்ஸ். இந்த புல்லிங் ஃபோர்ஸ் தான் இங்க டென்ஷன் ஃபோர்ஸா ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ இங்க எலாங் தி இன்க்ளைன் பிளேன் இது ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துட்டோம்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg sin θ வருது. செகண்ட் கேஸ்ல T இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா mg sin 30 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அந்த மாஸ் 2 கிலோகிராம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 × G 9.8 கரெக்டுங்களா? 2G வந்து 9.8 வருது. இன்ட்டு sin 30 வந்து 1/2. அப்போ 2 கேன்சல் ஆயிருமா?
அப்போ வந்து என்ன வருதுன்னா 9.8 நியூட்டன் கிடைக்குது. ஸோ செகண்ட் கேஸில் வந்து நமக்கு இங்கே டென்ஷன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 9.8 நியூட்டன். ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மெஷர்ஸ் 9.8 நியூட்டன் மெஷர் பண்ணுது. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கப்பா. The physics book are stacked on each other in the sequence +1 volume 1 and 2 +2 volumes 1 and 2 on a table. Identify the forces acting on each body and draw the free body diagram. Identify the forces exerted by each book on the other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாவே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து +1 வால்யூம் 1ன்னு வச்சுங்க. +1 வால்யூம் 1 இது +1 வால்யூம் 2 புக் அப்படி +1 வால்யூம் 2 புக்குன்னு வச்சுங்க. அடுத்து +2 வால்யூம் 1 +2 வால்யூம் 1ன்னு இருக்குங்க. அடுத்து வந்து +2 வால்யூம் 2 புக்ஸ் இப்படி இருக்கு. +2 வால்யூம் 2 புக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே வந்து எல்லா பாடி மேலேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். அப்போ வந்து எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, இது mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். mg கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா, mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் மேலேயும் கான்டாக்ட் இருக்கிறதுனால நார்மல் ரியாக்ஷனும் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே கிரவுண்ட் இருக்கிறதுனால இந்த கிரவுண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே நார்மல் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணும். இது என்னன்னு வச்சுங்க. இந்த வால்யூம் 2 +1 வால்யூம் 2 +1 வால்யூம் புக்கை ப்ரெஸ் பண்ணோம் இல்லைங்களா, அது n2 ஃபோர்ஸ் இப்படி அர்ஜும் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இங்கே n2 ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். அதே மாதிரி +2 வால்யூம் 1 வந்து +1 வால்யூம் 1 மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து n3 ஃபோர்ஸ் டவுனோட எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் +2 வால்யூம் 1 மேலே n3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதே மாதிரி வந்து இங்கே வால்யூம் 2 +2 வால்யூம் 2 வந்து +2 வால்யூம் 1 மேலே ஃபோர்ஸ் n4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது ஆக்ஷன் ஃபார் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite direction இங்கே n4 ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து நார்மல் ரியாக்ஷன்ஸ் இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது 5th கொஸ்டின் பாருங்க. A bob attached to the string oscillates back and forth. Resolve the forces acting on the bob into components. What is the acceleration experienced by the bob at an angle theta? At an angle theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பெண்டுலம் ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது அது பெண்டுலன்றது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கில் ஒரு மாஸ் ஹெவி மாஸை கனெக்ட் பண்ணால் இது பேர் தான் பெண்டுலம். புரியுதுங்களா? இதை வந்து கொஞ்சம் இப்படி புல் பண்ணி இப்படி இந்த இடத்துல புல் பண்ணி பிளேஸ் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் மேட் பை தி ஸ்ட்ரிங் வந்து வெர்டிகல் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே mg ஃபோர்ஸ் டவுனோட ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த mg ஃபோர்ஸை நம்ம 2 காம்பனண்டாக இப்போ ரிசால்வ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து எலாங் தி ஸ்ட்ரிங் ரிசால்வ் பண்ண போகிறோம். இங்கே இது வந்து இங்கே ஆங்கிள் தீட்டா, ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது mg காஸ் தீட்டான்னு வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி பர்பண்டிகுலர் டு தி ஸ்ட்ரிங் ஒரு ஃபோர்ஸ் எடுக்க போகிறோம். அது mg சைன் தீட்டா. எலாங் தி ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? டேஞ்சன் அதை பர்பண்டிகுலர் டு ஸ்ட்ரிங் இருக்கிறது டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ். அப்போ டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா mg சைன் தீட்டா. சரிங்களா? டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ்னால டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ், ஸோ மாஸ் இன்டு டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு mg சைன் தீட்டான்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த mm கேன்சல் ஆகிட்டு டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதான் பாருங்க, டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு g சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ரேடியல் ஆக்சலரேஷன் பார்ப்போம். ரேடியல்னா எலாங் தி ஸ்ட்ரிங் நெட் ஃபோர்ஸ் பார்க்கலாம். அப்போ வந்து அதுதான் சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் வரும். சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா t மைனஸ் mg காஸ் தீட்டா. அதாவது டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் பாசிட்டிவ், அவே ஃப்ரம் சென்டர் ஆக்ட் ஆகுது நெகட்டிவ் எடுத்துட்டு t மைனஸ் mg காஸ்ட்னு எடுத்துப்போம். t தான் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது, mg காஸ்ட் அவே ஃப்ரம் சென்டர் ஆக்ட் ஆகுது. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை மாஸ் இன்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா t மைனஸ் mg காஸ்டான்னு வருது. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் மாஸ்ல டிவைட் பண்ணுங்க. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு t மைனஸ் mg காஸ் தீட்டா டிவைட் பை நமக்கு m அப்படின்னு கிடைக்குது. ஸோ பாருங்க, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து t மைனஸ் mg காஸ்டா டிவைட் பை m அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6th ப்ராப்ளம் பாருங்க. Two masses m1 and m2 are connected with a string passing over a frictionless pulley fixed at the corner of the table as shown in the figure. The coefficient of static friction of mass m1 with the table is μs. Calculate the minimum mass m3 that may be placed on m1 to prevent it from sliding. இதை வந்து செக் பண்ண சொல்றாங்க. m1 15 kg, m2 10 kg, m3 25 kg, μs 0.2 இருந்தால் இது ஸ்லைட் ஆகுமா ஸ்லைட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் மாஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சரி பாருங்க, இங்கே வந்து இந்த டயக்ராம்ல வந்து நல்லா கவனிக்கணும். இந்த டயக்ராம்ல வந்து இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அதே மாதிரி m2க்கு m2g இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. இந்த m1 m3 டுகெதரா இங்கே ஃபோர்ஸ் வந்து m1 பிளஸ் m3g ஃபோர்ஸ் டவுனோட ஆக்ட் ஆகுது. அடுத்து இங்கே இந்த டேபிள் வந்து இந்த m1 m3 மேலே ஒரு நார்மல் ரியாக்ஷன் எக்ஸிட் பண்ணுது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா m1 m3 இருக்கு இல்லையா, m1 m3 இந்த m1 m3க்கு மட்டும் தனியாக இருக்கோம்னா அப்போட நார்மல் ரியாக்ஷன் டவுனோட வந்து m1 பிளஸ் m3g ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா.
அப்போ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m1 plus m3 into g அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ரெஸ்ட்ல இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டென்ஷனா இருக்கணும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா வந்து μs into n. n தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. n வந்து என்னது μ1 m1 plus m3 into g தானே. அப்போ ஃப்ரிக்ஷன் பிளேஸ்ல என்ன பண்ணலாம்னா μs into m1 plus m3 into g அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். நம்ம அதே மாதிரி m2 ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணலாம். m2 ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா m2g டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்களா, m2g டவுன்வர்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த m2 பாடி ரெஸ்ட்ல இருக்குனால டென்ஷன் இஸ் ஈக்குவல் எப்படி இருக்கணும், m2g இருக்கணும். இந்த டென்ஷன் தான் ஃப்ரிக்ஷன் இங்கே ஃபர்ஸ்டே பார்த்துருக்கீங்களா. அப்போ டென்ஷன் வேல்யூ வந்து ஃப்ரிக்ஷன் சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் பாருங்க, μs into m1 plus m3 into g is equal to m2g அப்படி தானே இருக்கு. g கேன்சல் பண்ணிடலாமா, g கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா m1 plus m3 is equal to என்ன வருது பாருங்க, m2 by μs ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா m3 is equal to என்ன வரும் பாருங்க, m1 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ m2 by μs minus m1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ m3 வந்து m2 by μs minus m1 இவ்வளோ மாஸ் இருந்தா சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ வந்து அவங்க கொடுத்த வேல்யூஸை செக் பண்ணி பார்த்தா ரெஸ்ட்ல இருக்குமா மோஷன்ல இருக்குமான்றதை பார்க்கலாமா, நம்ம செக் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா m3 எவ்வளவு வேணும்ன்றதை பார்க்கலாம். m2 வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, μs வந்து 0.2 கொடுத்துருக்காங்க, m1 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே அங்க பாருங்க, m1 வந்து 15 கொடுத்துருக்காங்க, m2 வந்து 10 கொடுத்துருக்காங்க, μs 0.2 கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணும்போது நல்லா கவனிங்க. அப்போ இது பாயிண்ட்ன்றது 1/5 தானே, 1/5 போனா மேலே போனா 50 ஆகுது, 50 minus 15 வந்து வருது, இது ஈக்குவல் டு 35. அப்போ m3 வந்து 35 கிலோகிராம் இருந்தாதான் என்ன ஆகும், சிஸ்டம் ரெஸ்டா இருக்கும். 35 கிலோகிராம் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும். ஆனா கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, m3 வந்து 25 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 25 கிலோகிராம்ன்றது 35 கம்மியா இருக்குனால இந்த m3 வந்து நாட் சஃபிஷியன்ட் ஃபார் தி சிஸ்டம் டு கீப் இட் இன் ஈக்லிபிரியம். அதனால m1 plus m3 சிஸ்டம் வந்து வில் ஸ்லைட் ஆகும். அப்போ ஸ்லைட் ஆகும்ன்றது தான் இதுக்கு ஆன்சர் வருது. 7th ப்ராப்ளம் பாருங்க. Calculate the acceleration of the bicycle of mass 25 kg as shown in the figure 1 and 2. இது ஈஸியான சம் பாருங்க. நெட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பண்ணிட வேண்டியது. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல வந்து நெட் ஃபோர்ஸ் பாருங்க. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 400 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா 500 minus 400 போட்டு 100 போட்டுடலாம். ஃபோர்ஸ் ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் 25 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 இன்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 100 போட்டேன். இப்போ இந்த 25 100 கேன்சல் பண்ணா 4 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் நமக்கு 4ன்னு கிடைக்குது, 4 m/s². இப்போ நம்ம செகண்ட் கேஸ்ல எவ்வளவு ஆக்சலரேஷன் பார்க்கலாமா. அப்போ செகண்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல 400, பேக்வர்ட் டைரக்ஷன்ல 400 தானே இருக்கு. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 வருது. ஸோ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ செகண்ட் கேஸ்ல ஆக்சலரேஷன் 0 m/s²ன்னு கிடைக்குதுப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 4 m/s², செகண்ட் கேஸ்ல 0. அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. Apply Lami's theorem on sling shot and calculate the tension in each string அப்படின்னு நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இங்க வந்து இங்க இது மட்டும் தான் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் 60 டிகிரி வரும். அப்படி தானே பார்த்து. அப்போ இங்க ஒரு டென்ஷன், இங்க ஒரு டென்ஷன், இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ Lami's theoremனா 3 ஃபோர்ஸஸ் இருக்கணும். அப்போ இங்க ஒரு டென்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன் புக்லேக் டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்க, 15 நியூட்டன் காமிச்சிருக்காங்க. அடுத்து ஆங்கிள் பிட்வீன் டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி. இது மொத்த ஆங்கிள் 360 தானே வரணும். இங்க 60 போனா அப்ப இங்க 150, இங்க 150 ஆங்கிள் வந்தா தானே கரெக்டா இருக்கும். 150 இங்க 150. Lami's theorem என்ன பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். அப்ப இந்த f பை சைன் 60, f-க்கு ஆப்போசிட் ஆங்கிள் சைன் 16 போட்டுக்குங்க. அடுத்து டென்ஷனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் சைன் 115 போட்டுங்க. சைன் 115 போட்டுக்கலாமா. சரி, இப்போ வந்து நமக்கு என்ன வேணும், டென்ஷன் தானே வேணும். டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு f பை சைன் 60 அப்படியே இருக்கு. இந்த சைன் 150 எவ்வளவு பாத்தீங்கன்னா சைன் 30. சைன் 150 வந்து சைன் 30 எப்படின்னா சைன் 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா வந்து சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா வரும், சைன் தீட்டான்னு வரும். ஸோ அப்போ சைன் 30. அப்போ சைன் 150 நான் சைன் 180 மைனஸ் 30 இருக்கிறதுனால அது சைன் 30, இங்க சைன் 30ன்னு வந்துருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. சைன் 60 எவ்வளவு, √3/2ன்னு வருது. அடுத்து சைன் 30 எவ்வளவு வருது, 1/2 வருது. இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா 50/√2. 50/√2 ஆல்மோஸ்ட் நமக்கு 28.868 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டென்ஷன் இன் திஸ் ஸ்ட்ரிங் வந்து எவ்வளவு வருதுன்னா 28.868 நியூட்டன் கிடைக்குது. அடுத்த சம் பாருங்க, 9th சம் வந்து பார்க்கலாம். A football player kicks a 0.8 kg ball and imparts its velocity 12 m/s. The contact between the foot and the ball is only for 1/60th of a second. Find the average kicking force. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 இருக்கு, மாஸ் வந்து 0.8 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைம் ஆஃப் கான்டாக்ட் வந்து டைம் ஆஃப் எக்ஸிட்டிங் ஃபோர்ஸ் வந்து 1/60th ஆஃப் செகண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை டைம். இங்கே மாஸ் காமன் எடுத்துட்டேன் நான். சரிங்களா, மாஸ் எவ்வளோ 0.8, ஃபைனல் வெலாசிட்டி 12 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 டிவைட் பை 1/60, டைம் வந்து 1/60 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 60 மேலே போயிடுச்சுன்னா 60 இன்ட்டு 0.8 இன்ட்டு 12 இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 576 நியூட்டன், 576 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. அடுத்த சம் பாருங்க, 10th சம் வந்து நமக்கு a stone of mass 2 kg is tied attached to a string of length 1 meter. The string can withstand maximum tension 200 Newton. What is the maximum speed that stone can have during the whirling motion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு இங்கே ஸ்டோன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இது சர்க்குலர் பாத்தில் இப்படி போகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் தான் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த டென்ஷன் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த டென்ஷன் ப்ரொவைட்ஸ் நேசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கணும். அது mv²/r அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டென்ஷன் வந்து mv²/r அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. சரி, இப்போ வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாஸ் வந்து 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் தான், அதாவது மாஸ் வந்து 2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. லெங்த் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் ரேடியஸ், தட் இஸ் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டென்ஷன் 200 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அப்போ இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, v² = tr டிவைட் பை mன்னு வருதுங்களா. அப்போ v வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் tr பை mன்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. t எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க 200, r எவ்வளோ 1ன்னு கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2ம் 200 கேன்சல் பண்ணால் நமக்கு 100 கிடைக்குது. ரூட் ஆஃப் 100 என்ன பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி, மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் இட் கேன் பி whirled under பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 11th சம் பாருங்கப்பா. Imagine the gravitational force between the earth and the moon is provided by an invisible string that exists between the moon and the earth. What is the tension that exists in this invisible string due to earth's centripetal force அப்படின்னு சொல்லிட்டு mass of the moon, distance between the moon and the earth எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, அதுதான் டென்ஷன் சொல்றாங்க. அந்த டென்ஷன் இஸ் ஈக்குவல் நம்ம mr ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. mr ஒமேகா ஸ்கொயர். ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π/t. 2π/t. t என்றது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன், நியர்லி 27 டேஸ் வச்சுக்கிறீங்க. 27 டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 27, அதாவது மூணு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு எர்த்தை வந்து 27 டேஸ் எடுக்குதுன்னு எடுத்துங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 86,400 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஆர் இன்ட்டு ஒமேகா பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2π/t ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, மாஸ் ஆஃப் தி மூன் வந்து 7.34 × 10^22. அப்போ 7.34 × 10^22. சரிங்களா, இன்ட்டு ரேடியஸ், ரேடியஸ்ன்றது தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.84 × 10^8. கரெக்டுங்களா, இன்ட்டு 2π, 2 × π வந்து 3.141 உங்களுக்கு தெரியும், டிவைட் பை டி தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. டி தான் இந்த வேல்யூ, இதை சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா, டி வந்து 27 × 86,400 போட்டுட்டு மொத்தத்துக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். இது மொத்தமாக சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி என்ன வரும்னா 2 × 10^20 நியூட்டன் திஸ் மச் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Two bodies of mass 15 kg and 10 kg are connected with a light string kept on a smooth surface. A horizontal force 500 Newton is applied to a 15 kg shown in the figure. Calculate the tension acting in this string. சரி, இந்த சம் எப்படி பண்றோம் பாருங்க. ஆக்சுவலா இது மொத்தமா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டோட்டல் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எடுத்துங்க. டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 500, டோட்டல் மாஸ் வந்து இந்த 15 + 10 போட்டுங்க. 15 + 10 போட்டீங்கன்னா 25 இன்டு ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 500/25 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா. இதை சால்வ் பண்ணா 25 50 கேன்சல் பண்ணா 20 கிடைக்குது இல்லைங்களா. ஆக்சலரேஷன் 20 கிடைக்குது. இப்போ இங்க இருக்கிற இந்த டென்ஷன் வந்து இந்த 10 கிலோகிராம் தான் புல் பண்ணணும். அப்போ இந்த டென்ஷன் வந்து 10 கிலோகிராம் மாசை புல் பண்றதுனால டென்ஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டா டென்ஷன் வந்து 10 கிலோகிராம் மாசை மட்டும் தான் புல் பண்ணுது. ஸோ 10 இன்டு ஆக்சலரேஷன் இங்கே 20 கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா. 20 போட்டுட்டு 10 × 20 நமக்கு 200 நியூட்டன் அப்படி கிடைக்குது. சரிங்களா, அடுத்த சம் பாருங்க. 13th சம். People often say for every action there is an equal and opposite reaction. Here they mean action of a human. Is it correct to apply Newton's third law to human actions? What is mean by action in Newton third law? Give your argument. Actually the Newton's third law வந்து என்ன சொல்லுதுன்னா எந்த physical quantity பத்தி சொல்லுதுன்னா ஃபோர்ஸை பத்தி தான் சொல்லுது. அதனால இந்த Newton's third law வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே நம்ம வந்து
ஃபோர்ஸ் கான்செப்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற வேற எதுலையும் எந்த கான்செப்ட்டுக்கும் இது யூஸ் பண்ண முடியாது. அதனால இங்க வந்து ஃபோர்ஸ் வாட் எவர் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், பிசிக்கல் ஃபோர்ஸ், எந்த ஃபோர்ஸ்னா இருக்கட்டும், அது ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி வேற மற்ற பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கெல்லாம் வந்து இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லால இங்க ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன்ஸ் ஆக்ஷன்றது ஹியூமனுடைய பிசிக்கல் ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் நம்ம எடுக்க முடியும். 14th கொஸ்டின் பாருங்க. ஏ கார், இங்க பாருங்க 14th கொஸ்டின் வந்து a car takes a turn with velocity 50 meter per second on the circular road of radius of curvature 10 meter. Calculate the centrifugal force experienced by a person of mass 60 kg inside the car. அப்படின்றாங்க. ஜென்ரலா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அப்பியர்ஸ் டு ஆக்ட். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஃபார்முலா என்ன பார்த்தோம்னா mv²/r அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க மாஸ் வந்து மாஸ் ஆஃப் ஏ பர்சன் 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி பாருங்க 50 மீட்டர் பர் செகண்ட், இது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 மீட்டர், இங்க மாஸ் வந்து 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் 60 கிலோகிராம், வெலாசிட்டி வந்து 50 ஸ்கொயர் டிவைட் பை ரேடியஸ் வந்து 10. அப்போ 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இங்க 6 இருக்கு, இந்த 50 ஸ்கொயர் இருக்கு, 50 × 50 அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா 15,000 நியூட்டன் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன் தி மேன் வந்து இன்சைட் தி கார் வந்து 15,000 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 15th சம் போறாங்க, லாஸ்ட் சம். A long stick rests on the surface. A person standing 10 meter away from the stick. With what minimum speed an object of mass 0.5 kg should be thrown so that it hits the stick? அப்படின்றாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் 0.7 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கு, இங்கே வந்து ஒரு மாஸ் எப்படி த்ரோ பண்ணுறாங்க, ஸ்பீடில் த்ரோ பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு இட் வந்து அட்லீஸ்ட் வெலாசிட்டி இங்கே வரும்போது 0 ஆகணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டோன் த்ரோ பண்றதுக்கும் ஸ்டிக்குக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாஸ் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து 0.7 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் மேல ரஃப் சர்ஃபேஸ்ல ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் μmg. திஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும், அதனால ரிட்டார்டேஷனா வரும். -ma mm கேன்சல் ஆயிட்டு a ஈக்குவல் எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா -μg x a வருது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நமக்கு வித் வாட் மினிமம் ஸ்பீட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஷுட் பி ப்ரொஜெக்டட் அப்படி தானே கேட்குறாங்க. அப்படின்னா u கேட்குறாங்க. இந்த u தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. u தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ u இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் எடுத்துக்கலாமா? நமக்கு ரிலேஷன் ஈக்குவேஷன் சம்மேஷன் தெரியல. v² - u² ஈக்குவல் டு 2as இந்த ஃபார்முலா தெரியும். இங்கே v 0, ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ -u² ஈக்குவல் டு 2 × a வந்து -μg கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, × s. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிருக்கேன். u² இருக்கு இல்லையா, u² இஸ் ஈக்குவல் டு 2 × μ எவ்வளோ கொடுத்தாங்க 0.7 கொடுத்துருக்காங்க இல்லப்பா, × g 9.8 போட்டு × s வந்து 10 எடுத்துக்கங்க. ஸோ அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். இது u² இருக்கு. அப்போ u இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லும், 0.7 × 10 வந்து நமக்கு 0.7 × 10 7 வரும். 7 × 2 வந்து 14 வருது. 14 × நமக்கு 9.8 இருக்கு. இது u². அப்போ u என்ன ஸ்கொயர் ரூட் எடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி இது 11.71 மீட்டர் பர் செகண்ட். அப்போ மினிமம் ஸ்பீட் வித் விச் தி ஆப்ஜெக்ட் ஸ்டோன் இஸ் ப்ரொஜெக்டட் டு ஹிட் தி ஸ்டிக் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11.71 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது.